ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் ஐஃபோனை வந்து ப்ரொஜெக்டரில் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் இருக்கிற ஒரு சின்ன டிவைஸ் இருந்தால் போது ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட பேசிக் கான்செப்ட் என்னென்னா, உங்கள் ஐஃபோனில் வந்துட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிவிட்டு இந்த மிரா ஸ்க்ரீன் இருக்கிற இந்த டிவைஸை வந்துட்டு உங்கள் ப்ரொஜெக்டர் பேக் சைடில் வந்து போட்டிங்கன்னா, HDMI போர்ட்டில் போட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ரொஜெக்டர் வந்து பேசிக்கில் வந்து எந்த மாடலாக வேணாலும் இருக்கலாம், பட் அதில் வந்து HDMI போர்ட் சப்போர்ட் இருந்தால் போது இந்த மெத்தட் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதனுடைய செட்டப் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, உங்கள் ப்ரொஜெக்டரை வந்து இந்த மாதிரி ஆன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டர் மாடல் பார்த்திங்கன்னா எப்சன் EB-S41 இருக்கிற மாடல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் யூஸ் பண்ணுற டிவைஸ். இதனோட கம்பெனி பார்த்திங்கன்னா மிரா ஸ்க்ரீன் ஒயர்லெஸ் ஒய்ஃபை டிஸ்பிளே டோங்கிள். இது வந்து ஒய்ஃபை டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா HDMI இருக்கிற போர்ட்டு. இது வந்து USB. ஓகே, இப்போ எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஃபோன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் ப்ரொஜெக்டருக்கு பின்னால் இந்த HDMI போர்ட்டில் ஜஸ்ட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். போட்டுட்டு இதில் கனெக்ஷன் இருக்கிற USB வந்து இதில் போட்டுருங்க, அதாவது பவருக்கு. ஓகே, இது வந்து ஒய்ஃபை டிவைஸ். இது மூலிமா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் இந்த டிவைஸை போட்ட உடனே உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதாவது எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம், விண்டோஸு, ஆண்ட்ராய்டு, iOS மூணுமே இதெல்லாம் காட்டும். ஓகே, இன்னும் SSID பாஸ்வேர்டு வந்து இன்னும் ஜென்ரேட் ஆகலை. ஓகே, இப்போ SSID பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்துடுச்சு. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க. மேலே பாருங்கள், இதிலே வந்து SSID PSKங்கிறது அதனுடைய பாஸ்வேர்டு. உங்கள் ஐஃபோனில் இந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் போட போகிறீங்க, அதாவது 6233 இருக்குல்ல ஸ்டார்டிங், அதுதான். ஓகே, இப்போ வந்துட்டு உங்கள் ஐஃபோனில் ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து எந்த ஆப்பு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, இன்பில்ட்டாக இருக்கிறதே போதும். இப்போ நான் வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிவிட்டேன். ஓகே, இதில் வந்துட்டு இந்த மிரா ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்துட்டு உங்களுடைய ஸ்க்ரீன் மிரரிங்கான நேம். மேலே பாருங்கள், நேம் அதிலே இருக்குது, SSID நேம் மிரா ஸ்க்ரீன் PFE3Bன்னு இருக்குல்ல, அதுதான் அதனுடைய யூசர் நேம். ஓகே, இப்போ வந்து கனெக்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுத்துட்டேன், ஜாயின் கொடுத்துட்டு இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து PSKன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இதுதான். இந்த பாஸ்வேர்டை அப்படியே இதில் போடுங்க. 623 சம்திங் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை அப்படியே டைப் பண்ணி ஓகே கொடுங்க, அவ்வளோதான். உங்கள் ஐஃபோனில் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த 2 பாக்ஸ். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் வரும். இதில் வந்துட்டு இந்த மிரா ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரோ இல்லாட்டி வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயே போய் எதுவுமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்து மேலே வந்துருச்சு. இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோ இல்லை சிஸ்டமோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்கள் ஃபோன் இருந்தால் போதும், இல்லாட்டி மிரா ஸ்க்ரீன் இருக்கிற இந்த டிவைஸ் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.